வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து PU சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வுட் பாலிஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மரத்தை நல்லா தேய்ச்சிக்கணும். 100 ரோல் எம்எல் வந்து மரத்தில் இருக்கிற அழுக்கு, டஸ்ட்டு, பிசுறு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா மரத்தூள் வர அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்துடணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு டஸ்ட்லாம் தட்டிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நம்ம வந்து இப்போது PU சீலர் எக்ஸ்டீரியர் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏசியன் பெயிண்ட்ஸில். இது வந்து பேஸ் 1 லிட்ரு, ஆர்டினர் 200 ml வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு PU தின்னர் மிக்ஸ் பண்ணணும். எக்ஸ்டீரியர் PU சீலருக்கு வந்து 200 ml ஆர்டினர் வரும். அது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு பேஸ் வந்து ஒரு 800 ml வரும். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் 1 லிட்டர். இதுக்கு வந்து நம்ம வந்து PU தின்னர் மிக்ஸ் பண்ணணும். PU தின்னர் வந்து 150 ml இருந்து 300 ml வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரிசல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 150 ml கரெக்டாக இருக்கும். 150 ml கலந்துக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் 300 ml வரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 முறையாவது இது மாதிரி மாற்றி நல்லா ஆற்றிக்கணும். நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா சரியாக காயாது. மிக்ஸ் பண்ண சீலர் வந்து நம்ம மரத்தெலாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணியிருப்போம். அது மேலே வந்து ஃபஸ்ட்டு கோட் PU சீலர் வந்து அப்ளை பண்ணணும். அது வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். எங்கேயுமே மூளை முடுக்கெலாம் நிற்காமல், மெட்டீரியல்லாம் நிற்காத கரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது மாதிரி நம்ம அடிச்சுன்னே போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு முறை அடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் தொடச்சி மறுபடியும் இன்னொரு கோட்டை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட் வந்து இது மாதிரி ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2 முறையாவது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நல்லா மெட்டீரியல் நல்லா தளர வச்சு கரெக்டாக ஆற்றி விடணும். எங்கேயுமே மெட்டீரியல் நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து மூளை முடுக்கலாம் எங்கேயுமே மெட்டீரியல் நிற்காமல் கரெக்டாக ஆற்றி விட்டுறணும். இப்போது ஃபுல்லாக இதுமாரி அடிச்சுட்டு மேலே இன்னொரு கோட் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு கோட் கம்ப்ளீட் ஆகிரும். இதை காயறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து சைன் கோட் வந்து நம்ம வந்து பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி அப்ளை பண்ணலாம். PU சீலர் சைன் கோட் வந்து ஸ்ப்ரே தான் பண்ணணும். ஃபுல் ஒர்க் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு நான் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா PU வுட் பாலிஷ் ஒர்க்கு ஃபுல் ஒர்க் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.